கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போலீஸ் ரியாவை தேடிட்டு வராங்க. இந்த ரியா கேஸ் பெரிய தலைவலியா இருக்கும் போல இருக்குதுங்கிறாங்க ஒரு இன்ஸ்பெக்டர். ரியாவை பத்தின தகவல் எதுவுமே கிடையாது. ஆனா கண்ட்ரோல் ரூமுக்கு அவங்களோட போட்டோவை அனுப்பிச்சாச்சு சார். சிட்டியில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ரியாவோட போட்டோவையும் அனுப்பிச்சு தகவல் சொல்லிடுச்சு சார். இனிமே அந்த பொண்ணால சிட்டியை பற்றி எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது சார். அது மட்டும் பத்தாது சார், ஹோட்டல், விடுதி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் இப்படி எங்கேயாவது கூட தங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. அங்கேயும் தேளாவே செக் பண்ணி பார்க்கணுங்கிறாங்க. கண்டிப்பா சார், அதையும் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேங்கிறாங்க. சரி, ஃபங்க்ஷன் நடந்த அந்த மண்டபத்தில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதான்னு கேட்குறாங்க. சார், அங்கே பெருசாக எதுவுமே கிடைக்கல. அந்த ரியா தங்கியிருந்த ரூமையும் செக் பண்ணி பார்த்துட்டோம், அங்கேயும் எதுவும் கிடைக்கல. அந்த ரியா யூஸ் பண்ண அந்த கன்னு கூட ஆனந்த் நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காரு. கல்யாண மண்டபத்தில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கண்டிப்பாக நம்மளுக்கு அது தேவைப்படுதுங்கிறாங்க. சார், அங்கே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அபிராமி சொல்கிற வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெக்கார்டுமே ஆகல சார்ங்கிறாங்க. அது எப்படியா சுட்டதுக்கு அப்புறமா ரெக்கார்ட் ஆகலைன்னா அப்போ அதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கிறாங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக யாரோ இருக்காங்க. டீட்டெயிலாக என்கொயரி பண்ணணும்னா அங்கே முழுசாக என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம் சார்ங்கிறாங்க. அந்த ரியாவை கூட அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கலாமல்லங்கிறாங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக பண்ணறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க. சரி, அந்த ஃபங்க்ஷனில் வீடியோ ஃபோட்டோன்னு எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோகிராஃபரை விசாரிச்சோம்னா நம்மளுக்கு ஏதாவது தகவல் கிடைக்கலாமல்லங்கிறாங்க. சார், அவரையும் என்கொயரி பண்ணி பார்த்தாச்சு சார். அபிராமியை ஷூட் பண்ணனதும் அங்கே கலவரம் நடந்ததையுமே அவர் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு அந்த கேமராமேன் அங்கிருந்து போயிட்டார் சார்ங்கிறாங்க. அபிராமி குடும்பத்தில் எல்லாருமே சோகத்தில் இருக்கிறதுனால அந்த வீடியோ கேமராவை பற்றி இன்னும் விசாரிக்க முடியல சார்ங்கிறாங்க. அபிராமி ஃபங்க்ஷனில் வீடியோ ஃபோட்டோ எடுத்து வர விசாரிச்சோம்னா இன்னும் நிறைய அந்த ரியாவை பற்றின எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து நம்ம முயற்சி பண்ணோங்கிறாங்க. சரி சார், பார்க்கலாங்கிறாங்க. அந்த ரியா ஸ்கூட்டியில் தப்பிச்சு பண்ணல, அதை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேட்குறாங்க. இன்னும் சார், அந்த வண்டியும் நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம். கைராகியும் துப்பாக்கியில் இருக்கிற கைராகியும் பதிவு பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்கோம் சார். அது இன்னும் 2 நாளில் வந்துடும்னு பேசிட்டு வராங்க. ரியா அப்படியே ஜம்முன்னு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போங்க பார்த்து அபிராமியை சுட்டதை நினச்சி பார்த்ததும் அப்படியே பகீர்னு தூக்கம் தெரிஞ்சிருது. கண்ணை மூடி படுத்தாலும் அப்பவும் ரியா அபிராமியை சுட்டதே நினச்சி பார்த்து அப்படியே திக்குன்னு எழுந்திரிச்சு உட்காடுறாங்க. சே, என்னது அபிராமி சுட்ட ஞாபகமாகவே இருக்குது, அவளை சுட்டு போட்டு இப்படி வந்து தலைமறைவாக இருக்கும்படி ஆயிப்போச்சுன்னு நினைக்கிறாங்க. சே, ஆனதை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே வசதியாக சந்தோஷமாக வாழலான்னு ஆசைப்பட்டு தானே போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ அபிராமியை சுட்டு தள்ளிட்டு இப்படி தலைமறைவாக கொலகாரி மாதிரி மறைஞ்சு வாழும்படி ஆயிப்போச்சேன்னு நினைக்கிறாங்க ரியா. இப்படியே ரொம்ப நாளைக்கு தலைமறைவாலாம் வாழ முடியாது. நல்ல லாயரா பார்த்து உடனே இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி ஆகணும்னு நினைக்கிறாங்க ரியா. அந்த பக்கமா போலீஸ் ஜீப் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. இதை ரியா பாத்துறாங்க. அச்சோ, என்னது போலீஸ் ஜீப் மாதிரி இருக்கு அப்படின்னு எட்டி பார்த்ததும் டக்குன்னு வந்துக்கிறாங்க. ரம்யா வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பாவை கேட்கறாங்க, என்னப்பா மாத்திரையெல்லாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டீங்களா? இப்போ நைட் சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டீங்களாங்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டேம்மா. ஆமாம், அபிராமி அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு நல்லா இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு தான்ப்பா இருக்குங்கிறாங்க ரம்யா. இன்னும் அந்த அம்மா சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்காங்க. தீபா குடும்பமே சோக நிலையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரம்யா. அந்த குடும்பத்துக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்கிறேன்னு எனக்கு தெரியலப்பாங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த குடும்பத்தோட தலைவியே அந்த அம்மா தான். அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமைனா குடும்ப சோகத்தில் தானே இருப்பாங்க. இப்போ நம்ம குடும்பத்தையே எடுத்துக்கவே, நம்ம அம்மா இல்லாதனால தான் இப்போ நான் ஒரு நோயாளி ஆயிட்டேங்கிறாங்க. அம்மா இருந்திருந்தானா குடும்பத்தை பார்த்துருப்பா, நான் ஃபேக்ட்ரி நிர்வாகம் இப்படியெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் அம்மா இல்லாதனால தான் இப்படி ரூம்புக்குள்ளேயே முடங்கி போய் கிடக்கும்படியாக போச்சுங்கிறாங்க. அந்த மாதிரி தான் அபிராமி அம்மாவை சுற்றி தான் அந்த குடும்பமே இயங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த அம்மாவே குண்டடிப்பட்டு முடங்கி போய் கிடக்குந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அப்படி தானே சோகத்தில் இருப்பாங்கங்கிறாங்க. கடவுள் தான் எப்படியாவது அந்த அம்மாவை காப்பாற்றணும். சரி, நீ போய் படுங்கிறாங்க. இல்லைப்பா, நீங்கள் போய் படுங்க, நான் திரும்பவும் அங்கே தான் போக போகிறேங்கிறாங்க ரம்யா. அப்படியா, இரு நானும் வந்து பார்க்கறக்கு வரேங்கிறாங்க. அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தாலும் அபிராமி அம்மாவை பார்க்க முடியாது. அவங்களுக்கு இன்னும் ஆப்ரேஷன் போயிட்டு இருக்குது. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மாவை பார்க்க முடியும். அவங்க நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியில் வரட்டும், உங்களை நானே கூட்டிகிட்டு போய் அவங்கள காட்டுறேங்கிறாங்க. ரம்யா, உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. அந்த வீட்டுக்கு நீ மருமகளாக போக முடியலனாலும் இப்போவும் அந்த குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறப்பாரு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுங்கிறாங்க. நேரில் போனாலும் பார்க்க முடியாதுன்னு வேற சொல்கிறேன். அங்கே இருக்கிறவங்க யார்கிட்டயாவது ஃபோனை போட்டு கொடு, நான் பேசுகிறேங்கிறாங்க. சரி பண்ணிட்டு ரம்யா ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க. ரம்யாவும் இதுதான் ஜான்சன்ட்டு கார்த்திக் தான் ஃபோன் அடிக்கிறாங்க. கார்த்திக் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாங்க ஃபோனை. தம்பி, என் பொண்ணு எல்லா விவரத்தையும் சொன்னா. கல்யாண நாள் அதுவுமா உங்கள் அம்மாவுக்கு இப்படி நடந்துருக்கூடாது, இப்படி ஒரு சோகம் நடந்து போச்சு, மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தப்பா இருக்குங்கிறாங்க. அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கிறதா என் பொண்ணு சொன்னா. இப்போ நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை சார், இன்னும் ஆப்ரேஷன் போயிட்டு தான் இருக்குங்கிறாங்க. கார்த்திக், ஒரு பொண்ணு உங்கள் குடும்பத்தில் நுழைஞ்சு உங்கள் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு உங்கள் அம்மாவையும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டாலே. எதிர்வாரா சம்பவம் இப்படி ஒன்று நடந்துருச்சு. இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவத்திலேருந்து மீண்டு வரணும்னா ஆண்டவன் தான் உங்களுக்கு துணையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா குணமாகி வர நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்கிறாங்க. இருப்பா, ரம்யா கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி போனை கொடுக்குறாங்க. கார்த்திக், அங்கே தீபா இருக்காளான்னு ரம்யா கேட்குறாங்க. இல்லைங்க, அவங்க வந்ததும் நான் கால் பண்ண சொல்கிறேன்னு போனை கட் பண்ணுறாங்க. ரம்யா காரில் வேகமாக போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சாமியார் வந்து குறுக்க விழுறாங்க. ரம்யா கோவத்தோட வெளியில வந்து, ஏய்யா உனக்கு கண்ணுக்கு முன்ன தெரியுதா இல்லையா, எதுக்கு என் காரில் வந்து விழணுமா அப்படின்னு திட்டுறாங்க. ஐயோ மேடம், உங்களுக்கு என்ன அடையாளமே தெரியலையான்னு கேட்குறாரு. சிரிக்கிறாரு. மேடம், நான் தான் சேகர், இந்த கெட்டப்பில் என்ன கண்டுபிடிக்கவே முடியலையான்னு கேட்குறாங்க. டேய் சேகரா நீ, டேய் இந்த கெட்டப்பில் உன்னை கண்டுபிடிக்கவே முடியலடா, நிஜ சாமியார் மாதிரியே இருக்கிறேங்கிறாங்க ரம்யா. பார்த்தீங்களா மேடம், உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல, அப்போ தீபானால எப்படி கண்டுபிடிக்க முடியுங்கிறாங்க. சரி சரி, செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஆசிரமம் மாதிரி உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். அந்த ஆசிரமத்தில் ஒரு 10 பேர் உங்ககிட்ட வந்து கேட்குற மாதிரியும் உடம்பு சரியில்லாத மாதிரியும் வந்து நடிக்க சொல்லு. உனக்கு ஜூனியர்
மாதிரி ஏதோ 2 3 பேர்த்த வச்சுக்கோ. தீபாவை கூட்டிட்டு வரும்போது பரவாயில்ல, இது பெரிய சமையல் போல தான் இருக்குது அப்படின்னு அவன் நம்பணும். எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவீங்க. ஆனா அந்த பரிகாரம் எப்படி சொல்றது, என்ன சொல்றதுன்னு நீங்க ஒன்றும் என்கிட்ட சொல்லவே இல்லையேங்கிறாங்க. அட ஆமால, சரி சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா சொல்றாங்க. சரிங்க மேடம், நான் அஸ்திரன்னு சொல்லிட்டு அந்த சேகர் அங்கிருந்து போயிடுறாங்க. சரி போயிட்டு வா, பார்த்து பத்திரமா கரெக்டா நான் சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சிருங்கிறாங்க. சரின்ட்டு போறாங்க. அருணாச்சலம் தனியா உட்காந்து அந்த மண்டபத்துல நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாச்சி அவ சுட்டுதை நினைச்சு பாக்குறாங்க. ஐயோ நாச்சியா, உனக்கு சுட்டுட்டாங்களேன்னு கதறாங்க. பதறிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அங்கிருந்து எல்லாருமே ஓடி வந்து அப்பா அப்பா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ஓடி வந்து அவங்கள தூக்குறாங்க. சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்பா நீங்க ஏதாவது கனவு கண்டீங்களா? அப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு எல்லாரும் ஆறுதலா சொல்லி தண்ணி கொடுக்குறாங்க. அருணாச்சலம் அழுது கண்ணீரோடு அந்த ரியா எங்கடா இருக்கா, அவளை தேடி பிடிச்சி சுட்டு கொல்லணும்டா, அவளை சுட்டு கொல்லாம விடக்கூடாதுடா, அவ எங்க இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிங்கடாங்கிறாங்க அருணாச்சலம். ஆமா ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க, அது உங்க உடம்புக்கு ஆகாதுங்கிறாங்க தீபா. ஏன் உடம்புக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். உங்க அத்தையை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? நாச்சியா காய்ச்சல் வந்தாவே தாங்க மாட்டா, இப்போ உடம்புல 3 குண்டை தாங்கிட்டு இருக்கா. எல்லாம் யாருக்காக, உங்களுக்கு தானடான்னு சொல்லி அருணாச்சலம் அழுகுறாங்க. அப்பா ப்ளீஸ் நீங்க அழுகாதீங்கப்பா, அப்பா நீங்க எமோஷனல் ஆகாதீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்றாங்க. ஆனது டேய் நான் என்ன கல்லா மண்ணா, இதையெல்லாம் யோசிக்காமையும் நினைக்காமையுமா இருக்க முடியுமா? சதயமா இருக்கிற மனுஷன் தான் நானு, எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீ தானடா. தெருவுல போற ஒரு சாக்கடை, அவளை கொண்டு வந்து நடுவுட்டுக்குள்ள வச்சா, அதனால நாச்சி அப்பா இப்ப எப்படி அவதிப்பட்டு இருக்கிற, நியாயமா பார்த்தா உன்னதான் வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும், முதல்ல என் கண்ணு முன்னாடியே நிக்காத போயிடுங்கிறாங்க அருணாச்சலம். மீனாட்சி மன்னிக்க சொல்லி கேட்கறாங்க. உன்னை எதுக்குமா மன்னிக்கணும், இப்படி ஒரு பிள்ளை பத்ததுக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. அத்தை எனக்கு ஒரு அம்மா மாதிரினா நீங்க எனக்கு ஒரு அப்பா மாதிரி, நீங்களே என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது, நீங்க அத்தையை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க மீனாட்சி. ஆமா அத்தைக்காக நீங்க நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கிறீங்க, நம்ம எல்லாத்தோட பாசமும் நிச்சயமா அத்தையை காப்பாத்தி கொண்டு வந்து சேர்த்துரும், நீங்க ஏதாவது சாப்பிடுங்க மாமா, கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க தீபா. அத்தை குணமாகி வரும்போது அவங்கள பாக்குறக்காவது நீங்க நல்லா இருக்கணும்ல, நான் பாலாவது எடுத்துட்டு வரேன், நீங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தீபா பால் எடுத்துட்டு வர போறாங்க. ஆனந்த அருணாச்சலத்தோட கையை பிடிச்சு அழுகுறாங்க. அப்பா வீட்டுக்கு மூத்த பிள்ளையா இருந்து எவ்வளவு பொறுப்பா இருக்கணுமோ அந்த பொறுப்புல இருந்து நான் தவறிட்டேன்னு சொல்லி அழுகுறாங்க. ஆனந்து நீங்களும் அம்மாவும் அந்த ரியா வேண்டவே வேண்டான்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தீங்க, நான் தான் உங்க பேச்சையெல்லாம் அலட்சியப்படுத்திட்டேன். அதுக்கான தண்டனையை கடவுள் எனக்கு கொடுக்காம அம்மாவுக்கு குற்ற உணர்ச்சி என்ன குத்திட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமான அந்த ரியாவை நான் சும்மாவே விட மாட்டேன், அவ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவளை தேடி பிடிச்சு கொல்லாம விட மாட்டேங்கிறாங்க. ஆனந்து அருணாச்சலத்துக்கு பால் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, மாமா நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு அத்தைய ரியா சுட்டல்ல, அந்த நியூஸ் தான் விளம்பரமா நிறைய நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு இருக்குது, போலீஸும் அவளை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க மாமா, போலீஸும் அவளை சீக்கிரமா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காங்க மாமா, நீங்க அவளையே நினைச்சு நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க, நீங்க பால் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க தீபா. நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு தீபா அங்க இருந்து போறாங்க. நியூஸ் பேப்பரை பாக்குறாங்க. ஐஸ்வர்யாவும் நியூஸ் பேப்பரை எடுத்து படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அடே அப்பா, இந்த ரியாவை கண்டுபிடிச்சு கொடுத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வேற கொடுக்கறதா போட்டிருக்காங்களே. ரியாவும் நம்ம அம்மா வீட்டில் தானே இருக்கா, பேசாம நாமளே போட்டு கொடுத்து அந்த 10 லட்சத்தையும் நம்மளே வாங்கிட்டு என்னன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. கரெக்டா ரியா கூப்பிட்டுறாங்க. கூப்பிட்டதுமே என்ன ஐஸ்வர்யா பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறியா, என்னை பற்றி தான் நியூஸ் வந்திருக்குமே, என்னை பிடிக்கிறதுக்காக ஒரு தனிப்படையை அமைச்சிருக்கிறதா வேற பேப்பரில் நியூஸ் கொடுத்துருப்பாங்களேங்கிறாங்க. அட ஆமா கரெக்டாக சொல்கிறேங்கிறாங்க ஐஸ்வர்யா. என்னை பிடிச்சி கொடுத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபா பரிசு நல்லா போட்டிருக்கோம்லங்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் போட்டிருக்குதுங்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்போ என்னை பிடிச்சி கொடுத்துட்டு அந்த 10 லட்சத்தையும் நம்மளே வாங்கிக்கலான்னு நீ ஒரு கணக்கு போட்டிருப்பியே அப்படின்னு ரியா கேட்குறாங்க. ஆமாம் கரெக்டாக சொல்கிறியே அப்படின்னு ஐஸ்வர்யா அவங்களே அறியாமல் அவங்க மனசில் உள்ளதை கொட்டிடுறாங்க. ஐயோ ரியா அப்படியெல்லாம் நினைக்கல, டங்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, வேற எதுவும் இல்லை, உன்னை பற்றி நான் அப்படியெல்லாம் நினைப்பேனாங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா நீ யாரு எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாதா, என்னை மட்டும் காட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன், உங்க அம்மாவையே நான் சுற்றி வைக்கிறேன், அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்கிறாங்க. இங்க பாரு அபிராமிக்கு 3 தோட்டம்னா உங்க அம்மாவுக்கு 6 தோட்டம் ரெடி. ரியா என்னது அபிராமிக்கு 3 தோட்டம், அது என்ன எங்க அம்மாவுக்கு மட்டும் 6 தோட்டம்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. அபிராமியா 3 தோட்டாவளை சுட்டும் கூட அவள் இன்னும் மிஸ் ஆகல, இன்னும் இழுத்துக்கிட்டு தானே இருக்கா, உங்க அம்மாவும் இதே மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்க கூடாதுல்ல, உங்க அம்மாவுக்கு 6 தோட்டம் போட்டா தான் ஸ்பாட்லயே உயிர் போகுங்கிறாங்க. ஏ ரியா உனக்கு மனசாட்சியே இல்லையா, உனக்கு தங்கறதுக்கு இடமும் கொடுத்து சோறும் போட்டு அவங்களுக்கு இதுதான் பரிசான்னு கேட்கறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா நீ காட்டி கொடுத்தா தான் இதெல்லாம் நடக்கும், இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறாங்க ரியா. ரியா இந்த நியூஸை பத்தி உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. காலையிலேயே முக்காடு போட்டுட்டு போய் பேப்பர் எல்லாம் வாங்கி நானும் நியூஸ் படிச்சு பார்த்துட்டேங்கிறாங்க. ஏ ரியா வெளியில எதுக்கு போனேன், உன்னையே போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, நீ மாட்டினேன்னு வச்சுக்கோ, தங்கருக்கு இடம் கொடுத்த நாங்களும் தானே மாட்டுவாங்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்போ நான் மாட்டுறது உனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க மாட்டிக்கிறதா உங்களுக்கு பிரச்சனை அப்படித்தானே கேட்கறாங்க ரியா. ஏ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லடி, உன்னை ஜாக்கிரதையா இருக்க சொல்லித்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேங்கிறாங்க ஐஸ்வர்யா. அதை பத்தி நீ கவலைப்படாத, பெரிய லாயரா பார்த்து முன்ஜாமீன் நான் வாங்கிக்க போறேங்கிறாங்க ரியா. ரியா உங்ககிட்ட ஒன்று கேட்கறேன், பேச்சுக்கு தான் கேட்கறேன், கோவப்படாதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்கறாங்க. ஏதோ பொடி வச்சு பேசுற, என்ன கேட்க போற கேளுங்கிறாங்க ரியா. ஒருவேளை நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா நீ வச்சிருக்கிற வைரத்தை என்ன பண்ணுவேன்னு கேட்கறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா என்ன பேசுற அப்படின்னு கோவப்படுறாங்க ரியா. ஏய் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் கேட்குற கேள்விக்கு நீ கோவப்படாதேன்னு, அப்புறம் என்ன கோவப்படுறியே அப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஓ அப்படியா சரி சரி, அப்படி ஒரு வேளை நான் மாட்டிக்கிட்டாலும் அந்த வைரத்தை நான் உன்கிட்ட தான் கொடுத்துட்டு போவேங்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு அளவில்லாத சந்தோஷம். அப்படின்னா வைரத்தை இப்பவே என்கிட்ட கொடுத்துடுன்னு கேட்குறாங்க. எதுக்கு, வைரத்தை வாங்கிட்டு அப்புறம் என்ன போட்டு கொடுக்கலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, சொகுசா வாழ்றதுக்கு தான் அந்த வைரத்தையே அடிச்சுட்டு வந்தேன், என்ன பத்திரமா பார்த்துக்கிட்டா அதில் ஒரு சேர் உங்களுக்கு கிடைக்கும், 2 சேர்னா சாதாரணமான விஷயம் இல்லை, அதுவே பல கோடி தேரும், உங்கள் அம்மா மட்டும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா ஏசிஆரில் ஒரு பங்களா வாங்கி தரேன், எஸ்டேட்டும் வாங்கி தரேங்கிறாங்க.
ரியா நிஜமா தான் சொல்றியான்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. ஆமா நிஜமா தான் சொல்றேன். அதுக்கு முன்னால உங்க அம்மாவை எனக்கு வான்கோழி பிரியாணி பண்ணி தர சொல்லுன்ட்டு போன கட் பண்றாங்க ரியா. அதே அப்பா இவ சொல்றதை கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஈசிஆர்ல ஒரு பங்களா, கொடைக்கானல்ல ஒரு எஸ்டேட்டு, பல கோடியில பணம். அடே அப்பா நினைக்க நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குதேன்னு நினைக்கிறாங்க. யாருன்னு ஒரு அறை விழுது கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சிருக்காங்க ஐஸ்வர்யா. யார் அடிச்சதுன்னு பார்க்கலாம்.